Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 674 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம உசோப்ப அந்த கிறுக்கு பையன் மாங்கா பையன் முட்டா பையன் ட்ரபோல் நீங்க எல்லாம் ஏமாந்துட்டீங்க, உங்க எல்லாத்தையும் ஏமாத்திட்டான் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே கஷ்டப்படுத்தினானா. ஆனா லியோ இல்ல உசோலாண்டு பொய் சொல்ல மாட்டாருன்னு காட்டுத்தனமா ஒரு கத்துவான். அவன் கத்துல உசோப்பால தப்பிக்கிறதுக்கு அடுத்து கால் எடுத்து வைக்க முடியல. ஏன்னா இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கா இல்லன்னு சொல்லிட்டு அவனுக்கே கஷ்டமா போயிடும். இங்க லியோ விடுறதா இல்ல, அவரு நோலாண்டோட வம்சாவளிடா, என்ன ஆனாலும் சரி எங்களைய உசோலாண்டு வந்து காப்பாத்துவாரு அப்படித்தாண்டா அவரு எங்க கிட்ட சொன்னாரு. அவரோட பவர் என்ன பலம் என்னன்னு உனக்கு தெரியல மகனே, அவரு மட்டும் வந்தா நீ எல்லாம் பேண்டலியே போயிருவே. அவரு சத்தியம் பண்ணியிருக்காரு கண்டிப்பா வந்து காப்பாத்துவாருன்னு மொத்த பேரும் காட்டு கத்துவாங்க. ஆனா இங்க உசோப்பு அப்படியே பல்ல கடிச்சுக்கிட்டே ஓடுவான். ஐயோ நம்ம மேல நம்பிக்கை வச்சு இப்படி கத்துறான் இல்லைன்னு. ஹீரோ என்னைக்குமே பொய் சொல்ல மாட்டாங்க. உசோலாண்டு எங்களோட ஹீரோ, அவரை இன்சல்ட் பண்ற வேலை வச்சுக்காதீங்க, பொலந்துருவோம் பொலந்து அப்படின்னு அவங்க சாக போற நிலைமையிலையும் கூட இவனுக்காண்டி சப்போர்ட் பண்ணி பேசினவன இதுக்கு மேல உசோப்பால ஓட முடியல, அங்கேயே ஸ்டாப் பண்ணிடுவான். பாவம் லியோ மொத்த எனர்ஜியுமே போட்டு காட்டு கத்துனதுனால அவனால நிக்க கூட முடியல. பட் அப்பவுமே விடல, நீங்க ரெண்டு பேருமே சண்டைக்கு ரெடியா காத்துக்கிட்டு இருங்க, அவர் மட்டும் இங்க வந்துட்டாரு உங்க பல்லுகள் எல்லாம் தெரிக்க போகுது அப்படி இப்படிமா. உடனே அந்த ட்ரபுள் காலை வச்சு ஒரே மிதி. ஏல கொஞ்சம் விட்டா ஓவராதான் பேசிட்டு இருக்கான். உங்க எல்லாத்துக்குமே இப்படி தாண்டா தண்டனை, மிதிச்சே சாகடிக்க போறேன், அழுங்க நல்லா கதறி கதறி அழுங்கம்மா. ஆனா மத்தவங்க எல்லாம் இல்ல லியோ சொல்றதான் கரெக்ட், கண்டிப்பா எங்க எஸ்ஓபி ஆபரேஷனுக்கு எதுவுமே ஆகாது, உசோலாண்டு எங்க எல்லாத்தையுமே வந்து காப்பாத்துவாருன்னு சொல்றவன் எல்லாத்தையுமே சக்கு 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 சக்குன்னு மிதிச்சுட்டு இருப்பான். இங்க உசோப்பா அதெல்லாம் கேட்டு அப்படியே அழுக ஆரம்பிச்சிருவான். இப்ப மட்டும் இவன் விட்டுட்டு போனா கடைசி காலம் வரைக்கும் அந்த சத்தம் அவன் காதல கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். அவன் அந்த டைம் கூட ஏன்டா இப்படி பேசுறீங்க, கிவ் அப் பண்ணிருங்கடா வேண்டான்னு சொல்லி எவ்வளவோ பேசுவான். இவன் இங்க பேசினா அங்க கேட்கவா செய்யும். அங்க ஒவ்வொருத்தனா மிதி வாங்கி செத்துட்டு இருப்பாங்க. உங்க ஹீரோவை கூப்பிடுங்கடா வந்து எப்படி காப்பாத்துறான்னு நானும் பாக்குறேன், அவன் என்ன பெரிய அப்பாட்டகரா அப்படி இப்படின்னு சொல்லி மிதிச்சுக்கிட்டே போவானா. அந்த சத்தத்தை கேட்க முடியாம உசோப்பா அடிச்சு புரண்டு ஓடி வருவான். அப்படி வந்தவன் நிறுத்துடா விளக்கன்னு தொண்டையிலேயே ஆத்துவான். அவ்வளவுதான், அவனை பார்த்தவன எங்க இருந்து அவ்வளவு எனர்ஜி கிடைச்சதுன்னே தெரியல. எல்லாருமே உசோலாண்டுன்னு சொல்லி பயங்கரமா கத்துவாங்க. ஹீரோ நம்மளை காப்பாத்த வந்துட்டாரு, இதுக்கப்புறம் நம்மளுக்கு கவலை இல்லைன்னு. ஏன் நம்ம ரோபினுக்குமே சந்தோஷமா இருக்கும், அப்பாடா வந்துட்டான்னு. வந்தவன் அந்த லிட்டில் பீப்புள்ஸ் எல்லாத்தையுமே பிடிச்சி காட்டு கத்துவான். என்ன ஏன்டா அப்படி நம்பிக்கிட்டு இருந்தீங்க முட்டா பல்லுலான்னு. என்னையா சொல்றேன்னு கேட்டா நான் சொன்னது எல்லாமே பொய், நான் சொன்ன பொய்யா நம்புனீங்க, நான் ஒரு லெஜெண்டரி ஹீரோவே கிடையாது, என் பேரு உசோலாண்டும் கிடையாது அப்படின்னு எல்லாத்துக்குமே கண்ணெல்லாம் பிதிங்கிரும். அட பாவி நம்ம வச்சு கழுத்து எடுத்துறியடான்னு. ஆனா நான் ஸ்டார் ஹேட்டை சேர்ந்த ஒரு டெட்லி ஸ்னைப்பர், என் பேரு உசோப்பு, நான் ஒரு பைரட்டுமா. எல்லாருமே ஒரு செகண்ட் அப்படியே ஸ்டன் ஆகி போய் நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த டைம் அந்த டோன்டா பீப்புள்ஸ் எல்லாம் கதறி ஆள ஆரம்பிச்சிருவாங்க. சே இப்படி நம்ம ஏமாந்துட்டோமே, நம்ம நம்பிக்கையெல்லாம் மொத்தமா போச்சே, இவன் ஒரு பைரட்டா ஐயோ போச்சேன்னு சொல்லி அப்படி அழுவாங்க. பட் இருந்தாலும் நீ ஒரு ஹீரோ தானே, உண்மையை சொல்லுன்னு கடைசி செகண்ட் வரைக்கும் ஒரு ஹோப்ல கேட்பான். அவன் இல்லவே இல்ல, நான் ஒரு பைரட் என்னைக்குமே பைரட்டா தான் இருப்பான், ஹீரோ ஆக மாட்டான். திருப்பி என்னைய இதையே சொல்ல வைக்காதீங்க, நான் நிஜமாவே உங்களை ஏமாத்திட்டு தான் இருந்தேன், பட் இருந்தாலுமே நீங்க என்னைய நம்பிக்கிட்டே தான் இருந்தீங்க, அப்படி நம்பாதீங்க, நான் நல்லவனே இல்லன்னு ஓப்பனாவே சொல்லிடுவான். அவங்களால தாங்கிக்க முடியல, கதறி அழுவாங்க. உடனே ட்ரபோல் பார்த்துட்டு ஆடா முட்டா பயல, நீ பொய் தான் சொன்னேன்னு ஓடி இருந்தா கூட தெரிஞ்சிருக்குமேடா, எதுக்குடா திரும்பி வந்து லூசு மாதிரி சொல்லி மாட்டிட்ட, இதுக்கப்புறம் நீயும் உயிரோட இருக்க மாட்டியாமா. உசோப்பு வந்தது எதுக்குன்னா இவன் இப்ப வந்து சொல்லலைன்னா கடைசி வரைக்கும் இவனை நம்பியே எல்லாம் சாவாங்க. உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா கூட நைட்டு நான் நிம்மதியா தூங்குவேன்ல, அதனால தான் வந்தேன்னு சொல்லிட்டு கையில அட்டாக் பண்றதுக்கு ஆயுதத்தை எடுத்து விட்டான். அண்ட் அது மட்டும் இல்லாம தேங்க்யூ வேற சொல்லுவான். ஏன்னா இவன் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்கல்ல, அதுக்காகவே நான் உங்களுக்காண்டி உயிரை விட போறேன், ஏன்னா நான் மாசுடா, என் பேரு உசோப்புடா. டே டோன்டாஸ் என் பேரை நல்லா ஞாபகம் வச்சுக்கீங்க, நான் செத்துட்டேன்னா நோலாண்டுக்கு பக்கத்துல ஏன் சிலைய வைங்க, ஏன்னா நான் இப்போ உங்களோட லெஜெண்டரி ஹீரோவா மாற போறேன்னு சொல்லிட்டு பயங்கரமா எய்மப்பானா. எல்லாத்துக்கும் அப்போ ஒரு நம்பிக்கை வரும். உடனே உசோப்புன்னு சொல்லி கதறி அழுவாங்க. அங்க இருக்க பொம்மைங்க எல்லாத்துக்குமே பயங்கரமான ஷாக்கு, நிஜமாவே அவன் நம்ம எல்லாத்தையுமே காப்பாத்த போறானான்னு. உசோப்பும் வண்ட டயலாக் பேசிட்டு இருந்த உடனே சுகருக்கு கடுப்பாயிருச்சு. அடுத்தடுத்து இப்படி அவனாச்சும் ஒருத்தன் கிளப்பிட்டு வந்துடுறானுங்க. டே ட்ரபோல் மூக்குலிக்கு வெட்டியாதானே இருக்க, ஓ அவனை போய் போட்டு தள்ளுன உடனே அவனோட ஸ்டிக்கி ஸ்லைம் அப்படியே அட்டாக் பண்ண ரெடி பண்ணுவான். இங்க கிரீன் ஸ்டார்னு சொல்லி நம்மால அடிச்சு விடுவானா. அவன் அட்டாக் அப்படியே ஒரு ஷுரிக்கனா மாதிரி அதை ரெண்டா பிரிஞ்சு அவனோட பாடியவே அப்படியே ரெண்டா பிரிச்சிரும். அப்படியே சரிஞ்சு கீழே விழுவான். எல்லாருமே பார்த்துட்டு மிரண்டுருவாங்க. அந்த லிட்டில் பீப்புள்ஸ் நிஜமாவே நம்மளை காப்பாத்த ஹீரோ வந்துட்டான், இனி நமக்கு கவலை இல்ல அப்படி இப்படின்னு. எப்படா இருந்துச்சு மான்ஸ்டர் மண்டையா, நான் ஒரு லெஜெண்டரி ஹீரோடா, ஸ்டார் ஹேட் பைரட்டை சேர்ந்த கேப்டன் உசோப்பு அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணவனே மறுபடியும் அவங்க எல்லாரும் உசோலாண்டுன்னு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. டேய் உசோப்புடான்னு சொன்னா கேட்க மாட்டாங்க, உசோலாண்டுன்னு திருப்பி கத்திட்டே இருப்பாங்க. உசோப்பெல்லாம் கேட்டுட்டு என்னால முடியலடாமா, அப்பவும் உசோலாண்டுன்னு தான் கத்துவாங்க. அவ்வளவுதான், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா. Yeah!